இப்போ காமெடி பீஸில் இருந்து போய்ந்து அவரும் ஒரு நடிகன் அப்படின்னு அப்ரூவ் ஆகிட்டார்ல, அந்த குறைமை எல்லாருக்கும் இருக்கும், சிலருக்கு இருக்கும். அதாவது அவர் ராகவா லாரன்ஸ் ஒரு டைரக்டரு, டான்ஸ் மாஸ்டர், நடிகருங்கிற லெவலுக்கு போயிட்டாரு. இவர் சின்ன விஷயத்துலேருந்து அவர் சின்னத்திரையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்காரு. அதுக்கு அவர் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. தப்பு. கொடுக்குறவனை கெடுக்காதுங்கடா. நீங்கள் தான் முட்டா பசங்க, உங்களால் கொடுக்க முடியாது. பரதேசிகளா கொடுக்குறவனை ஏன்டா கெடுக்குறீங்க? அது இன்னைக்கு எம்ஜிஆர் இன்னைக்கும் இறந்து இவ்வளோ நாள் ஆச்சு. எல்லா கிராமத்துலையும் எம்ஜிஆர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்? கொடுத்தது. கொடுத்தவன் என்னைக்கும் கெட்டு போக மாட்டான். மக்கள் மனசில் நிரந்தரமாக இருப்பான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கம், ஹாய், ஹலோ, நமஸ்தே, நமஸ்காரம், வந்தனம் அப்படி என்னென்ன லாங்குவேஜில் இருக்கோ எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லிடுறேன். இது மட்டும் தான் எனக்கு தெரியும், அதில் தெரிஞ்சதை வச்சுலாம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம ஷோ, அதாவது ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸ், இதில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா திரைப்பட விமர்சகராக இருக்கிற நம்ம பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்காரு. ஹாய் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் சார். இப்போ இந்த ஒரு வாரமாக இதான் பேச்சும் பொருளாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு படத்துலேருந்து கதாநாயகனை நடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கேபி பாலா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெயர்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அவர் செஞ்சது எல்லாமே அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற ஒரு அக்யூஸ்டுன்னு சொல்ல முடியாது. அவர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு கல்பிரிட்டு, அவர் வந்து ஒரு சீட்டர், ஏமாத்துக்காரர். அவர் இந்த மாதிரி அவர் வந்து காசு அந்த வேன் எல்லாமே திருடி கொண்டு வந்து வச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இல்லை, அதெல்லாம் பொய். எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் பொய். என்ன காரணம்னா, அவன் ஒரு அப்பாவிங்க. அவனுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறத அப்படி மக்கள் நலப்பணிகளுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா வேனுக்கும் ஆம்புலன்ஸ் வேன்களும் ஓடிட்டு தான் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு இன்சூரன்ஸ் இல்லைன்னு. இன்சூரன்ஸ் இல்லைன்னா எப்படி வேன் வெளியே வரும்? இன்சூரன்ஸ் கட்டினப்பறம் தானே வேன் வெளியே வரும். அதுவும் தப்பு. அதாவது வெளிநாட்டிலிருந்து பணம் வர்றதுக்கான ஆதாரங்களை யாரும் சொல்லலை. சும்மா ஏங்க, ஒரு மனுஷன் முன்னேறிக்கிட்டு இருக்கான், அவன் பேர் கிடைக்குன்னா சில விரோதிகள் வன்மமோட அவருக்கு எதிராக தான் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அவங்க இப்போ இது பண்ணுறாங்க. அவருக்கு தெளிவாக பாலா வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து முதல்ல டீ போர்டு இல்லை, டீ போர்டு வந்து அதுக்கப்புறம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க, அதுதான் காரணம், வேற ஒன்றும் தப்புலாம் அங்கே ஒன்றும் நடக்கவே இல்லை. இப்போ தப்பு நடந்தால் இப்போ வெளிநாட்டிலேருந்து பணம் வருது பாலாவுக்குன்னு சொன்னால் உடனே அமலாக்கத்தை பிடிச்சி உள்ளே போட்டுரும். அது தெரியுமா? இப்போ அதெல்லாம் கிடையாது. ரொம்ப தெளிவாக மத்திய அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. யார் யாருக்கு உதவி வருது, யார் யாருக்கு உதவி உண்மையிலே வருது அப்படிங்கலாம் நிறுத்தினால தான் இப்போ மோடி அரசாங்கத்து மேலே கோபம். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கோபம் என்னன்னா, தங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்த பணத்தை நிறுத்தி விட்டாரு அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி இவருக்கு மட்டும் பாலாவுக்கு மட்டும் வரும்? ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்ச அமுதவாணன் ஒரு நடிகர் பிக் பாஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாரு. அவர் வந்து நண்பனுக்கு கொடுத்த இடத்த கூட ஒரு ஆஸ்பத்திரி கிட்ட போகிறேன்னு சொன்னார். ஆனால் ஆஸ்பத்திரி அல்ல, அது கிளினிக்னே. ஏதோ அங்கே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அந்த இடத்துல கிளினிக் வச்சா 100 பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், நோய் இல்லாமல் இருப்பாங்களே, ஒரு நல்ல நேரத்தில் தான் பண்ணியிருக்கிறேன் தவிர அது ஆஸ்பத்திரி அல்ல, கிளினிக்குங்கிறதும் வெளிப்படுத்திட்டார். ஆமாம். இப்போ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து முதல்ல பேசினார் ஒரு யூடியூப் மூலியமா. இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி பேசினாரு. அவர் வந்து மென்ஷன் பண்ண விஷயம், ஆனால் ஏகப்பட்ட மக்கள் இதை நம்பியிருக்காங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் நம்ம செக் பண்றப்போ வந்து ஏகப்பட்ட மக்கள் ஒரு ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பாலா அப்படி பண்ணுவாரா அப்படின்னு. மெயினாக அவங்க சொல்ற பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஆம்புலன்ஸ் அதுல வந்து அந்த நம்பர்ல வந்து டிடி அப்படின்னு போட்டு ஒரு சில நம்பர்கள் இருக்கு. அந்த நம்பரை இவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ அது வந்து ஒரு பெரிய லக்ஸரி கார், அந்த காரோட ரிஜிஸ்டரான நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பாலா அவர்கள் வந்து தரப்பட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ வந்து அது வந்து ஒரு டி வந்து தப்பா பண்ணி போட்டாங்க, பெயிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஒரு டி வந்து தப்பாயிருச்சு, எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, மிச்சப்படி எல்லாத்துக்குமே ப்ரூஃப் எல்லாமே காட்டிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு விமர்சகர் வந்து பேசியிருக்காரு, அதை தான் உங்கள்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நமக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பர், நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர். அந்த மாதிரி ஒரு வண்டி ஒன்று வெளியே வருது அப்படின்னா அந்த வண்டியோட ரிஜிஸ்டர் நம்பர் ரொம்ப முக்கியம். அது பார்க்காம எப்படி இந்த வண்டியை வெளிவிட்டாங்க? ஏங்க, அதெல்லாம் போக்குவரத்து இலாக்காவில் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளியில போலி நம்பரெல்லாம் நடமாட முடியாது. அடிக்கடி போக்குவரத்து அதிகாரி அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவருக்கு ஒரு துணிச்சல் இருந்ததுன்னா போய் போக்குவரத்து பூரா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதானே. அதை விட்டு வாய் பிடிச்சதும் மாங்காய் பிடிச்சதும் பேசினேன்னு அர்த்தம். ஒருத்தன் நன்கூட கொடுக்குறான், கொடுக்குறவன் ஐயா கெடுக்கிற, உன்னால கொடுக்க முடியாது, பேசாம பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே, கொடுக்குறவன் ஏன் கெடுக்கிற? அதான் என்னுடைய கேள்வி. அப்படி ஒரு உனக்கு ஒரு சட்டம்
அவர் சட்டவிரோதம் நடந்துக்கிட்டாருன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடு, அவர் தூக்கி உள்ளே போடு. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, அதில் அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறாரு பாலா. இது யார் நம்புறது? எனக்கு யாரை நமக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமாக இல்லை. இது வரைக்கும் இல்லாமல் இவர் ஒருத்தர் தான் இப்போ அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அது சரியானது அல்ல, உண்மையானது அல்ல. அதாவது பரபரப்பை ஏற்படுத்தணுங்கிறக்க எதை வேணால் பேசலாம். டிபார்ட்மெண்ட்டில் போய் கொடு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடு அப்படின்ட்டு உடனே பிடிச்சி உள்ளே போடுவாங்கல்ல. ஏங்க ஒரு ஆம்புலன்ஸுங்கிறது அந்த மாதிரி தப்போட ஊர் நாட்டில் ஓட முடியாதுங்க, உடனே பிடிச்சி போட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கொரோனா டைமில் சிலவங்க டீ போர்டு இல்லாமல் ஓட்டினாங்க, அதெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஓன் போர்டில் ஓட்டினதுனால பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி போட்டாங்க. அதெல்லாம் அரசாங்கம் செயலிழந்து போய்விட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கல இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ என்னன்னா சார், பாலாவோட அந்த காந்தி கண்ணாடி அந்த படம் வந்தப்போ வந்து சில தியேட்டரில் வந்து அவங்க கொடுக்கல, போஸ்டர் கூட எங்களை ஒட்ட விடலை அப்படின்னு சொல்லி யார் சார் எதிர்க்கிறா? பாலா அவர்களை யார் எதிர்க்கிறா? எதிர்க்கிறவங்க யாருங்கிறத விட நியாயம் என்ன, நடப்பு என்ன. இப்போ சிவகார்த்திகேயன் படம் வருது, சிவகார்த்திகேயன் படத்துக்கு தியேட்டர் கொடுப்பாங்களா, காந்தி கண்ணாடி கொடுப்பாங்களா? சிவகார்த்திகேயன் படத்தை தான் கொடுப்பாங்க. அப்போ அதுதானே உண்மை. காந்தி கண்ணாடி தியேட்டரு, காந்தி கண்ணாடிக்கு ஆரம்பத்தில் தியேட்டர்கள் கிடைப்பதில்லை, கிடைக்கல, கொடுத்துருக்க மாட்டாங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் 2வது நாள் 3ஆம் நாள் அதே காந்தி கண்ணாடிக்கு நிறைய தியேட்டர்கள் வந்து கொடுத்தாங்க. ஆமாம், அதுதான் உண்மை. அதனால் இதில் ஒரு சதி இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் என்னடா சதி? தியேட்டருக்காரங்க கொடுக்கலன்னு சொன்னால் அவன் ஒரு வியாபாரி, அவனுக்கு நல்லா ஓடனா கொடுக்க தான் போகிறான். எல்லா தியேட்டர்களுக்கும் ரஜினி படம் ஏன் கொடுக்குறாங்க? ஓடுதுன்னு கொடுக்குறாங்க. அதை போய் சதி, அரசாங்க சதின்னு எதாவது சொல்ல முடியுமா? சும்மா வாய் பிடிச்சதும் மாங்காய் பிடிச்சதாலும் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு. காந்தி கண்ணாடிக்கு தியேட்டர்கள் கொடுக்காததுக்கு காரணம் அது சின்ன படம், பாலாங்கிறவர் ரீச் ஆகலை. ஆனால் இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் கதாநாயகி இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அந்த அந்த தேசிய விருது வாங்கின நடிகை தான் அர்ச்சனா. இவர் வந்து ஒரு சைடு ஆர்டிஸ்ட் மட்டும் தான் வருவார். அது தெரியும். கேபி பாலாஜி சக்திவேலை விட வந்தாளா? பாலாஜி சக்திவேல் எத்தனை வெற்றி படம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் கதாநாயகன், அர்ச்சனா தான் கதாநாயகி. படம் வந்து சீனியர் லவ் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுடைய தூய காதல் வாழ்க்கையை தான் வெளிப்படுத்துச்சு. ஆனால் சார் அந்த படத்தில் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தையும் அவங்க கொண்டு ஒரு திட்டத்தையும் வந்து இழிவுபடுத்தி பேசின மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ஒருவேளை அது பேசுனதுனால தான் இது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான், ஏன் மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாதா? இல்லை தமிழக அரசு தான் விமர்சிக்க கூடாதா? எத்தனை பேர் விமர்சித்தாங்க? அதாவது ஜனநாயக நாட்டில் தவறுன்னு சொல்லலாம், விமர்சிக்கான உரிமை. இப்போ நானும் கூட தான் விமர்சனம் பண்ணுறேன். என் படத்தை நீ எப்படி விமர்சனம் பண்ணலான்னு கேட்கலாமா? அதில் ஏதோ சதி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த படம் புதிய படம், மக்கள் வருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால் அது ஏற்கனவே அதிகமான விளம்பரமும் அதில் இல்லை. படம் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல விமர்சனத்தை பெற்றுது, நல்ல வருமானத்தையும் பெற்றிருக்கு. ப்ரொடியூசருக்கு லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம், எல்லாருக்கும் லாபம். இன்னும் சொல்லப்போனால் அதில் பாலா வந்து ஓப்பனாக சொன்னார், நான் இதில் காசு வாங்காமல் நடிச்சிருக்கேங்க, நான் காசு அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. என்னை வந்து நம்பி ஒரு முதலீடு போடுறாங்க கோடிக்கணக்கில்னு சொன்னால் நான் அவங்களுக்கு நன்மை செய்கிறத விட தீமை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் சார். ஏன்னா இப்போது அவர் இவ்வளோ நாளாக அவர் படம் நடிக்கிறது முன்னாடியிலேருந்து இந்த காரியங்கள் நல்ல விஷயங்கள் நிறையவே பண்ணிகிட்டு இருக்காரு. வண்டி வாங்கி கொடுக்கறது, அதுவும் அந்த வண்டியில் ஸ்கெட்ச் மார்க் அடிச்சிருக்கிறதுனால அதையுமே ஒரு சந்தேக பொருளாக கொண்டு வந்திருக்காங்க. தும்முனது தப்பு, இருமுனது தப்பு அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. சின்ன சின்ன தவறுகள் வாழ்க்கையில் நடக்கிறது சகஜம். அதை அப்படியே கண்டுக்காம மன்னிச்சு விட்டு போடுறது மனித இயல்பு. ஆனால் திடீர்னு இப்போ அதாவது ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இவ்வளோ நாளாக அதை நோட்டீஸ் பண்ணாதவங்க இப்போ அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குற்றச்சாட்டே வச்சிருக்காங்க. ஒருவேளை ஹீரோ ஆகுறாரு, இவரை தடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை உண்மையிலே அந்த படத்தில் மத்திய அரசு குறை சொன்னதுனால யாராச்சும் ஆள் வச்சு இந்த மாதிரி? நான் அந்த படத்தை பார்த்தேன், மத்திய அரசெல்லாம் ஒன்றும் குறை சொல்லலை. அதெல்லாம் சும்மா ஹம்பக், திட்டமிட்ட ஒரு புகார், அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் வந்து, அதாவது மத்திய அரசு பிரதமர் மோடி வந்து அதாவது 2000 நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னார். அதை அடிப்படையாக வச்ச கதை தான் அது. அதை நாணய மாற்று, அதாவது அந்த டிமானிட்ரைசேஷனுங்கிறது தப்புன்னு அவங்க எந்த இடத்துலையும் சொல்லலை. டிமானிட்ரேஷனால் பாதிக்கப்பட்ட ஒரு பணக்காரர் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
அதை பத்தி தான் சொல்லிருக்காங்க. வேற எதுவும் தப்பா எதையுமே தப்பா ஒண்ணுமே செய்யல. சொல்லப்படல. ஏன் சார் அவர் இந்த மாதிரி அடிக்கிறாங்க, போட்டு பாலாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்களே, என்ன ஏங்க காரணம்? புகழ் திடீர்னு ஒருத்தன் புகழ் வந்துன்னா அடிக்கத்தான் செய்வான். காய்ச்ச மரம் கல்லடி தீ போட்டு தான் செய்யும். ம், அதாவது நம்ம பாலாங்கிறவங்க ஒரு காமெடி பீஸு ம், அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ காமெடி பீஸில் இருந்து ஓய்ந்து அவரும் ஒரு நடிகன் ம். அப்படின்னு அப்ரூவ் ஆகிட்டார்ல. ம், அந்த குறைமை எல்லாருக்கும் இருக்கு, சிலருக்கு இருக்கும். ம், அதை வெளிப்பட்டிருப்பாங்க. அந்த சிலரை போய் நாம் போய் இப்போ நோண்டிட்டியா இருக்கணும். அவன் யாரையும் தெரியாது, இருக்கலாம். ஆ, யாருக்குமே அந்த பொறாமை இருக்கத்தான் செய்யும். ம். ஆனா அவருக்கு அந்த அதிகமா இந்த இந்த படத்துலயும் ஒரு பணம் வாங்கல. ஒரு 6 ஆம்புலன்ஸ் ஆக்சுவலா மொத்தமா 6 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு 1 கோடி வந்திருக்குமா சார்? ஆம்புலன்ஸ், அப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் ஒரு செய்த உதவிகள் ஒரு 1 கோடி வந்திருக்குமா சார்? 1 கோடிலாம் வந்திருக்காது, ஒரு 50 லட்சம் வந்திருக்குன்னு வச்சுங்க. ம், ஆனால் அந்த ஆள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ம். அவருக்கு வெளி இடத்துக்கு போனாலே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வாங்குறது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் 10 லட்சம் 10 வாங்குறாரு. லட்ச ரூபா ஒரு ஷோக்கா சார்? ஆமாம், ஆ, அவ்வளோ கொடுக்குறாங்க. அதே மாதிரி அது மாதிரி ஆங்கரிங்கும் அதே பண்றாரு. மாதிரி ஆங்கரிங் பண்ணுறாரு. அது இல்லாமல் யூடியூப்பில் நிறைய வருமானம் வந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வருமானத்துல இருந்து தான் ம். அவர் கொடுத்தாரு. நம்ம அவரே ஓப்பனாவே சொல்லியிருந்தேன், நான் வெளில யார்ட்டையும் அதுல காசு எந்த வாங்கல. சந்தேகம் இல்லை. அப்படின்னா தான் எவனா சொல்லிப்பானே, ம். யோ நான் கொடுத்தேன் அதுன்னு சொல்லுவோம்ல. எவனா சொன்னானா? அது இப்ப யாரை அவங்க குத்தம் சொல்றாங்க அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா 2 பேரும் இணைஞ்சிருக்காங்கல்ல. இவரு இன்னைக்கு தாங்க ராகவா லாரன்ஸ் இப்போ தாங்க 1 மாசமா. அதான் அதனால ஒருவேளை அவரு ஏதோ ஹெல்ப் பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மாத்தி ஏங்க ராகவா லாரன்ஸ் அவரே டைரக்டா ஹெல்ப் பண்ணுவார். எதுக்கு இவர் மூலமா ஹெல்ப் பண்ணும்? ஒருத்தன் நல்லது செஞ்சு அவனுக்கு பேர் கிடைக்குன்னு நினைப்பானா, ஊரானுக்கு பேர் கிடைக்குன்னு நினைப்பானா? ம். இல்லை, ராகவா லாரன்ஸ் அவர் உதவி செய்கிறாரு இருந்தால் அவர் உதவி செய்கிறார், நிறைய உதவிகள் செய்கிறார். ம். ராகவா லாரன்ஸ் நிறைய, அதாவது திருநங்கைகளுக்கு செஞ்சுருக்காரு, நிறைய சாப்பாடு செஞ்சுருக்காரு, நிறைய பேர் படிக்கிற உதவி பண்ணுறாரு. என்ன அதேமாதிரி நிறைய பேருக்கு டிராக்டர்லாம் வாங்கி கொடுக்காரு. அவரை எவனும் குறை சொல்லலை, சொல்ல முடியாது, ஏன்னா கரெக்டாக பண்ணுறாரு. இவர் இவ்வளோ, அதாவது அவர் ராகவா லாரன்ஸ் ஒரு டைரக்டரு, டான்ஸ் மாஸ்டர், நடிகருங்கிற லெவலுக்கு போயிட்டாரு. இவர் சின்ன விஷயத்துலேருந்து அவர் சின்னத்திரையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்காரு. அதுக்கு அவர் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதுலேயும் தப்பு. கொடுக்குறவனை கெடுக்காதுங்கடா. நீங்கள் தான் முட்டா பசங்க, உங்களால் கொடுக்க முடியாது. பரதேசிகளா, கொடுக்குறவனை ஏன்டா கெடுக்குறீங்க? செருப்பால் அடித்த மாதிரி. இதான் உண்மை. அதாவது ஒருத்தன் கொடுக்கணும், உனக்கு கொடுக்க முடியல, கொடுக்க மனசு இல்லை, இருந்தும் கொடுக்க மாட்டேன், நீ பின்னாடி போய் அப்படியே இருந்து தொலைஞ்ச, நான் உங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை, கொடுக்குறவனையும் கெடுக்கிறேன். இதான் என்னுடைய, அதாவது இன்னைக்கு எம்ஜிஆர் இன்னைக்கும் இறந்து இவ்வளோ நாள் ஆச்சு, எல்லா கிராமத்துலையும் எம்ஜிஆர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்? கொடுத்தது. கொடுத்தவன் என்றைக்கும் கெட்டு போக மாட்டான், மக்கள் மனசில் நிரந்தரமாக இருப்பான். எத்தனை பேர் என்ன போச்சல்ல என்ன வேணாலும் புருடா விட்டாலும் அதை நம்பவே மாட்டேன். எம்ஜிஆர் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் வச்சாங்க, மக்கள் நம்பினாங்க இல்லையா? காரணம் தான் கொடை வந்து. இப்போ மகாபாரதத்தில் எந்த பாத்திரம் உயர்ந்ததுன்னா கர்ணன் தான் சொல்கிறான் எல்லாருமே. தருமன் நான் சொன்னா இல்லை கிருஷ்ணன் சொன்னானா? என்ன கிருஷ்ணன் கடவுள்? கர்ணன் பாத்திரம் தான் மிகச்சிறந்த பாத்திரம். ஏன்னா நன்றி கடன். நமக்கு ஒருத்தன் செஞ்சான், அவன் கெட்டவனாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வேலை செய்யணும். அதே மாதிரி எல்லாரும் கொடுத்தான். அந்த மாதிரியான இதில் கர்ணன் பாத்திரம் தான் உயர்ந்தது. ஏன் கர்ணன் பாத்திரம்? கொடுக்கறது. அதேமாதிரி பாலா, ராகவா லாரன்ஸ் இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்கள வாழ்த்திட்டு போங்கப்பா, ஏன் வசப்படுறீங்க? உங்களெல்லாம் பாராட்டணும் இல்லையா? பொத்திக்கிட்டு போ, எதுக்கு வசப்படுற? ஒரே வார்த்தை, பொத்திக்கிட்டு போ, ஏன் வசப்படுறேன், அவ்வளோதான். அதனால் அவர் மேலே அந்த குற்றச்சாட்டுகள் சொல்கிறது, அவதூறுகளை வீசுறது, அதெல்லாம் எடுவிடாதுப்பா, விட்டுருங்க. ஏன்னா இப்போ சமூக வலைத்தளங்களை திறந்தாலே வர பற்றி ஒரு மாதிரி அவதூறாக தான் பேசிட்டு இருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டால் அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். ஏன்னா நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படி செருப்பால் அடித்த மாதிரி இப்போ சொன்னீங்கல்ல, மனசாட்சியோட சொல்லணும்ல. ஒரு மனசாட்சியோட இருக்கணும் இல்லையா? அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஏதாவது ப்ரூவ் ஆகி இருந்ததால் அறக்கட்டளை, அவர் அறக்கட்டளையே வைக்கலையே, அப்போ தானே பணம் வரும். வெளிநாட்டிலேருந்து 1 கோடி ரூபா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்துன்னா அமலாக்கத்தில் சும்மா விடுவாங்களா? சொல்லுங்கள். அது அப்போ அந்த காலம் வேறு, மோடிஜி காலம் வேறு. சரிங்க சார், இந்த நிகழ்ச்சி உங்களோட கலந்துரையாடினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தொடர்ந்து இன்னொரு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இதோட இந்த ஷோ நம்ம முடிச்சிக்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ முடிச்சிக்கலாம். ரொம்பவே நன்றி சார் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. மறுபடியும் இன்னொரு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த ஷோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு செலிபிரிட்டியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.